Hi, hello. Welcome back to Gracy Creation. நான் கல்வி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப்ஸில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான வாலெட் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே எப்படி ஒரு ஹோம்மேட் ஸ்டென்சில்ஸ் பண்ணுறது, அந்த ஸ்டென்சில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி பெயிண்ட் பண்ணுறது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலையா, கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. எதுக்காக அந்த வாலெட் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் நம்மளோட ஸ்டெப்ஸில் வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த வாலெட் எப்படி பண்ணுறது ஏற்கனவே வீடியோ பார்க்கலையா, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வாலெட் பொறுத்தவரை மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட பாட் டிசைனுக்கும் ஸ்டெப்ஸுக்கும் கீழே இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் 40 இன்ச் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். எல்லா பாட் டிசைனுக்குமே இது சேம் மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஒரு பாட் டிசைனுக்கும் தென் இன்னொரு பாட் டிசைனுக்கும் நடுவில் 30 இன்ச் கேப் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட். ஸோ அப்போ தான் நம்மளோட பாட் டிசைன் ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங் தரும். டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளவர் டிசைனும் நமக்கு யூனிக்காக சூப்பராக தெரியும். ஸோ அதனால தான் இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். டோட்டலாக நான் 4 பாட் டிசைன் நான் பண்ணியிருப்பேன் நம்மளோட ஸ்டெப்ஸில். இந்த டேர்னிங் பாயிண்டில் இன்னொரு பாட் டிசைன். ஸோ இதுக்கு மட்டும் நம்மளோட கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ்க்கும் பாட் டிசைனுக்கும் நான் 50 இன்ச் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் மெஷர்மெண்ட்டை ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளூ வாலெட் டோட்டலாக நான் ஒரு 4 பாட் டிசைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த 4 பாட் டிசைன்ஸுமே சேம் மெஷர்மெண்ட் தான். நம்மளோட பேஸ், அதாவது ஸ்டெப்ஸுக்கும் அந்த பாட் டிசைனுக்கும் உள்ள கேப் 40 இன்ச் கேப் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். தென் நம்மளோட ஒரு பாட் டிசைனுக்கும் இன்னொரு பாட் டிசைனுக்கும் நடுவில் இன்பிட்வீனில் 30 இன்ச் கேப் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். சைடில் தெரிய அந்த பர்பிள் கலர் வாலில் நெக்ஸ்ட்டாக நான் ஒரு வால் ஆட் பண்ணியிருப்பேன். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் மாறும், வேறு எதுவுமே இல்லை. நம்மளோட பேஸ்க்கும் நம்மளோட பாட் டிசைனுக்கும் நான் 50 இன்ச் கேப் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். இந்த ஃப்ளவர் அண்ட் பாட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை டிசைன். இது நான் நார்மலான ஒரு வாலில் தான் பண்ணியிருப்பேன். பட் இதை ஒரு ஸ்டெப்ஸில் கூட பண்ணலாம். இது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனல் கிரேசி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Thank you all.